ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி பிரச்சனை இல்லாத ஆட்கள் இருக்கவே முடியாது. மனிதர்களாக பிறந்தா எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு தான் இந்த எளிமையான கல்லுப்பு பரிகாரம் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நமக்கு பிரச்சனைகள் ரொம்ப இருக்கும், டென்ஷனாக இருக்கும், தூக்கம் வராது, எதுக்கு தான் கோவப்படுறோன்னு தெரியாது, எதுக்கு தான் தூங்க மாட்டோன்னு தெரியாது. ஏதோ ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இது நடந்துருமா, இவங்களுக்கு இதாயிருமா, இவங்களுக்கு இதாயிருமா, ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கா, நல்லா தான் இருக்கும். ஆனால் மனசு கிடந்து அடிச்சுட்டே இருக்கும், எதோ ஆயிருமா ஆயிருமான்னு. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான் இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம். கண்டிப்பாக பண்ணுங்கள். குழந்தைங்க திடீர்னு நைட்டு எழுந்துச்சி வீல்னாலும் எதுக்கு அழுதுனே தெரியாது, அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு, அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் இருக்கிறது, தூக்கம் வரல, இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் பண்ணணும். எப்போவுமே ஒரு கல்லுப்பு வச்சு நம்ம பரிகாரம் பண்ணும்போது அதை நம்ம கையால் தான் எடுத்து போடணும். ஸ்பூனால் போடுறதுனால நோ யூஸ். நம்ம கையோட ஹீட் பட்டு நம்மளோட இதெல்லாம் அந்த உப்பு கிரகிச்சிக்கிட்டு பண்ணுறது தான் பரிகாரம் முழு பலன் கிடைக்கும். இதுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரு பரிகாரம் வீட்டில் பண்ண போகிறோன்னா உப்புனா கல்லுப்பு தான் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பரிகாரம் பண்ணுற பவுலோ கிளாஸோ எதுவாக இருந்தாலும் கண்ணாடி பொருளாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட இதை ஈர்க்கிற பவர் கண்ணாடிக்கும் உப்புக்கும் இருக்கிறனால முழு பலன் அதில் தான் கிடைக்கும். மனம் குழப்பமாக இருக்கும், ஒரு மாதிரி நம்மளே டிப்ரெஸ்டாக ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையானது, எதுவுமே தேவையில்லை. ஒரு கிளாஸ் தண்ணியும் உப்பு மட்டும் போதும். ஆனால் பலன் ரொம்பவே அதிகம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ரிலீஃபாக நிம்மதியாக தூங்குவீங்க. பயம் பதட்டம் எல்லாம் போயிடும். இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போது கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கையை வச்சு ஒரு 2 பிடி கொஞ்சமாக எடுத்து உப்பு எடுத்து போடணும். உப்பு போடுறது நம்மளோட இதுதான். 2 படி உப்பு எடுத்து போட்டுட்டு அந்த கிளாஸ் ஃபுல்லாக இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நிரம்ப இருக்கணும், தழும்ப தண்ணி இருக்கணும். இதை எடுத்துக்கொண்டு நம்ம படுத்திருப்போம்ல அந்த ரூமில் நம்ம தலைக்கு மேலே வைக்கணும். இப்போ கட்டிலில் படுத்திருக்கீங்கன்னா நம்ம தலைக்கு நேராக கீழே, கட்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம். கீழே படுத்திருக்கவங்கன்னா தலைக்கு மேல் வாக்கில் இந்த கப்பை கொண்டு வச்சிடணும். வேறு எதுவும் பண்ணாதான் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை எடுத்துகிட்டு போய் சிங்கில் கொட்டிடுங்க. இல்லை கால் படாத ஏதாவது ஒரு ஏரியாவில் கொட்டிடுங்க. பாத்ரூமில் மட்டும் கொட்டிடாதீங்க. நிறைய பேர் இந்த டவுட்ஸ் கேட்குறாங்க. பாத்ரூமில் ஒரு நாளும் இந்த பரிகாரம்லாம் பண்ணுறதை கொட்டக்கூடாது. நம்ம பாத்திரங்கள் வர சிங்கில் ஊற்றிடுங்க. இப்படி ஒரு 21 டேஸ் நீங்களே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். எந்த ஒரு பரிகாரத்துக்கும் ஏன் 21 டேஸ் 48 டேஸ் சொல்கிறேன்னா, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. டெய்லி பண்ண தான் நமக்கும் இதாகும். அந்த பரிகாரத்தோட பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஒரு விஷயத்த 48 நாள் இல்லை 21 நாள் பண்ணணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ரொம்பவே பவர்ஃபுல்லானது. மன நிம்மதி கிடைக்கும், வீடே சந்தோஷமாகும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம் எதுவும் வராது. இந்த பரிகாரம் பண்ணுறது ரொம்பவே எளிமையானது. தண்ணியும் ஒரு கப்பு கல்லுப்பும் இருந்தால் போதும். டெய்லி நைட்டு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.